எல்லாம் பாராட்டுகிறார்கள். ஜாக்கிர் நாய், பேரே நாய். அந்த நாய் நல்ல வேலைதான் செய்கிறார், பாராட்டுக்குரிய வேலைதான் அவங்க இஸ்லாத்தை போதிக்கிறது. ஆனால் சுன்னத்தி ஜமாத்துக்கு அவர் விரோதமானவர், இமாம்களை எதிர்க்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டார் என்று அவர் பேசிய பேச்சின் ஒரு சீடியோ எங்க சிராஜ் மௌலவியுடைய கையிலே இருக்கிறது. இந்த சிராஜ் மௌலவி அன்று அந்த ஜாக்கிர் நாய் ஸ்ரீலங்காவுக்கு வந்து எங்கட சுன்னத்தி ஜமாத்தாக்கள பணத்தை அவர் ஏதோ ஒரு முறையிலே எடுத்துக்கொண்டு போய் வஹாபித்துவத்தை தான் அவர் வளர்க்கிறார். 1000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அகீதா பிழையாக இருந்தால் அவர்கள் வந்து என்ன செய்ய? அல்லாஹ், ரசூல், இமாம்கள், குத்துபுமார்கள், நாதாக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமுதாயத்தை உலகத்துக்கு அவர் தந்ததினால எந்த பிரயோஜனமும் இல்லை. தருவதாக இருந்தால் சரியானவர்களை தர வேண்டும், இல்லை என்றால் அது தேவையில்லை. ஆகவே இந்த ஹஸ்ரத் சிராஜ் மௌலவி அவர்கள் அந்த பகிரங்கமாக மல்வானையிலே ஒரு சபையிலே ஜாக்கிர் நாயிடத்தில் எழுப்பி கேட்டாரு, நீங்க என்ன மதுஹப்? அவர் ஒரு மதுஹபும் இல்லை, ஒரு மதுஹபும் இல்லை. உலகத்துக்கு இஸ்லாத்தை சொல்கிறார், ஆனால் அவருக்கு மதுஹப் இல்லை. அவர் மௌனியானார், பேச முடியாமல் போனார். பேச முடியாமல் போனதற்காக வேண்டி மௌலவி சிராஜ் அவர்களை அவருடைய ஆதரவர்கள் பிடித்தார்கள், இழுத்தார்கள், தள்ளினார்கள், அங்கே தள்ளினார். எத்தனையோ விளையாட்டெல்லாம் போட்டு தப்பி வந்தார்கள் சிராஜ் மௌலவி அவர்கள். இப்படித்தான் உலகம் வெளிரங்கத்தை பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை எது தெரியுமா? இஸ்லாத்திலே வாழ வேண்டும், அகீதா சுன்னத்தி ஜமாத்தாக இருக்க வேண்டும். அவுலியாக்களை, நபிமார்களை, வலிமார்களை, குத்துபுமார்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் உண்மையான சுன்னத் ஜமாத். கடையின் பிரமாணம் கூட ரசூலுல்லாஹ்வை பற்றி ஒரு அகௌரவமான எண்ணம் உள்ளத்தில் ஊசலாடக்கூடாது. அப்படி ஆடினால் ஈமான் கேன்சல் ஆகி போய்விடும், ஈமான் எடுத்து எறியப்படும். நீங்க எந்த விமோசனத்தையும் நாளை மரபிலே பெற முடியாது. சரி, அப்படி அந்த